ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நிறைய பேர் வந்து டிஎன்செட்டோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த வாட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணிங்க 20 மார்ச் அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதிலே ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ரோல் நம்பர் போடணும். சரிங்களா? ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர்னால் நம்மளோட ரோல் நம்பர் போட்டிங்கன்னா வராது. டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது போடாதீங்க. டிஎன் செட்டு 240 இந்த மாதிரி ஆரம்பிக்கும். என்னுடைய நம்பர் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா வரும். அதுக்கடுத்து எக்ஸாம் டேட்டு நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும். எக்ஸாம் டேட்டு போட்டுருங்க. இங்கே வந்து கரெக்டாக இந்த 3 இதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே பேட்ச் வரும். சரிங்களா? மார்னிங் பேட்சா ஈவினிங் பேட்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்கூடிய லெட்டர்ஸ் இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓடிபி பேஜஸ் வந்து போயிடும். ஓடிபி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிபியை வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது ஒரு நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வெரிஃபை பண்ணிடுங்க. இல்லைனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வெரிஃபை பண்ணோடனே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜஸில் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய நேம் வரும். அதுக்கடுத்து நம்ம என்றைக்கு எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். நான் லைஃப் சயின்ஸு ஸோ ஆஃப்டர்நூனில் எழுதினேன். சரிங்களா? அதனால் நம்மளுடைய டேட்டு இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதெல்லாமே பார்த்துங்க. ஒரு 14 இது இதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இதை வந்து செக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு, அதாவது இதில் டிக் பண்ணிவிட்டு கிளியர் டு வியூ அட்டம்ப்டட் கொஷின் பேப்பர் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளுடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டு. இதில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. சூஸன் ஆப்ஷனு கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம எது சூஸ் பண்ணியிருக்கோமோ அது கரெக்ட் அப்படின்னா அது அப்படியே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம மாற்றி டிக் பண்ணியிருந்தோம், என்னதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டு. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 3வது ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சாம்பிளிங் அதுதான் வந்து கரெக்டு. ஸோ வந்து இது வந்து இப்படி தான் நம்ம வந்து கீ ஆன்சர்ஸ் நம்மளது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து மார்க்ஸ் கிடையாது. நமக்கு வந்து செட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஓவராலாக எவ்வளோ பேர் அந்தந்த சப்ஜெக்டில் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்குவாங்க. சரிங்களா? இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணால் இவ்வளோ மார்க்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஓவரால் ரிசல்ட் வச்சு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.